இது வந்து பட்டமளிப்பு விழா. சென்ற வருடம் 8 பாஸ் பண்ண மூணு பசங்க. நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் 3 என்ற எண்ணிக்கைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சிறப்பான பல விஷயங்கள் 3 என்ற எண்ணிக்கையில் இருக்கு. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழாகட்டும், சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களாகட்டும், மா, பழா, வாழை என்ற முக்கணிகளாகட்டும், நம்ம அறம், பொருள், இன்பம் என்ற திருக்குறள் 3 பாகட்டும், எல்லாமே 3ங்கிற எண்ணிக்கையில தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், போன வருஷம் நிலையற்ற மாணவர்களாகிய இந்த 3 முத்துக்கள் அக்ஷிதா, ரமேஷ், சந்தியா குமார் அண்ட் திருமுகுலன் செந்தில்குமார். இவங்க ஒவ்வொருத்தரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நேரம் கருதி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அந்த பக்கம் முதல்ல இருக்காங்க அக்ஷிதா, ரமேஷ். இவங்க நிலை 8 படிக்கும்போது குடும்பத்தோட நார்த் கேரளா மூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிலை 8 முழுவதையும் ஆன்லைன்லேயே பண்ணாங்க. இதுவே அவங்க தமிழ் கற்றுக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டமளிப்பு விழாவுக்காகவே அங்கேருந்து குடும்பத்தோடு வந்துருக்காங்க. அதுவும் இவங்க நிலை 8 படிக்கும்போது ரெகுலர் ஸ்கூலில் வந்து ஜூனியர் இயர் எவ்வளோ பிஸிங்கிறது உங்களுக்கே தெரியும். எஸ்ஐடி ப்ரிப்ரேஷன், காலேஜ் வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. இருந்தாலும் தவறாமல் தமிழ் பள்ளிக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அதுலேயே அவங்களோட டெடிகேஷன் நமக்கு என்னன்னு தெரியும். அக்ஷிதா வந்து பன்முகத்தன்மை கொண்டவங்க. இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், அப்புறம் ஃபோக் டான்ஸும் நல்லா ஆடுவாங்க. இவங்களை நீங்கள் நிறைய ஜேடிஎம் மேடைகளில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து புகைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரினெட் ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. இவங்க ஒரு தியேட்டர் டெக்னீஷியன் கூட. நம்ம ஜேடிஎம் யூத் கமிட்டியில் இருக்கும்போது நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் பள்ளியில் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு விளையாட்டுலேயே நல்ல ஆர்வம் உண்டு. சைக்கிளிங், லாங் ஜம்ப்னு அதுலேயும் நிறைய பரிசுகள் பெற்றிருக்காங்க. நேரம் கிடைக்கும்போது கார்டனிங்கும் பண்ணுவாங்களாம். இவங்க அம்மா நாராயணியை வந்து ஜாக்சன்வில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ, அவங்க ஃபுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவங்களுடைய மஞ்சள் பெட் யூடியூப் குக்கிங் சேனல் அதை மெயின்டைன் பண்ணது, கண்டென்ட் கிரியேட் பண்ணது, ஆடியோ வீடியோ எடிட்டிங், அது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அக்ஷிதா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சந்தியா குமார். இவங்க நிலை 8 படிக்கும்போது மிடில் ஸ்கூல்லேருந்து ஹைஸ்கூல் போனாங்க. ஸோ மிடில் ஸ்கூல் டு ஹைஸ்கூல் ட்ரான்சிஷன் எப்படி இருக்கும். அப்புறம் இவங்க வந்து நீட்ஸில் வந்து ஐபி ஸ்டூடெண்ட். அப்போ எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ஆனால் இவங்க ஒரு வாரம் கூட தமிழ் பள்ளிக்கு வராமல் இருந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. அதுவும் இல்லாமல் சந்தியாவுடைய ஹோல் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பள்ளியோடு இணைஞ்சிருக்காங்க. அதனால் எனக்கு சந்தியாவை கொஞ்சம் பர்சனலாகவும் தெரியும். இவங்களை வந்து மிஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. போன வருஷம் நம்ம ஆண்டு விழாக்கு இவங்க தான் எம்சி பண்ணாங்க. கொடுத்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணாங்கன்னா அஜெண்டா படி ஒரு பேஜையும் ஒரு ஸ்லைடையும் ரெடி பண்ணி அதில் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி இல்லாமல் நம்ம திருமுகிலன் பண்ணார், அவருக்கு ஒரு காப்பி கொண்டு வந்தாங்க. அந்தளவுக்கு எந்த விஷயம் எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இவங்களும் பயங்கர பன்முகத்தன்மை கொண்டவங்க. பல வருஷமாக பியானோ கற்றுட்டு இருக்காங்க. பல பியானோ போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றதுன்னா சும்மா இல்லை, சுப்பீரியர் ஸ்கோரிங், டாப் ஸ்கோரில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. எப்பவும் புத்தகமும் கையுமாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு பட்டமளிப்பு விழாங்கிறதுனால சும்மா இருக்காங்க. இல்லைன்னா இப்பயும் கூட கையில் ஒரு புக்கு தான் வச்சுருப்பாங்க. நிறைய புக் கிளப்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் உள்ள காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா வெற்றி பெற்றிருக்காங்க. மேத்ஸ் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன் ஒன்று விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றுருக்கு. இவங்களும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர்.
ஜாக்சன்வில் மட்டும் இல்லாமல் டேம்பா, ஃப்ளோரிடான்னு எங்கெங்கெல்லாம் நடன போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு குழுவாக போய் எல்லா இடத்துலையும் வெற்றியும் பெற்றுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் விளையாட்டுலேயும் ஆர்வம் உண்டு. டிஇசிஏ, ஹார்ட் ஆஃப் கோல்டு, கிட்ஸ் கிளப்னு ஏகப்பட்ட கிளப்பில் மெம்பராக இருந்திருக்காங்க. மிடில் ஸ்கூல் படிக்கும்போது வெப் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் மெம்பராக இருந்து அங்கே உள்ள அந்த யங்கர் கிட்ஸுக்கு வந்துட்டு மென்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கிவிங் பேக் டு த சொசைட்டி. யார் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி தமிழை நான் கற்றுக்கிட்டு நான் பெற்ற சந்தோஷத்தை என்னுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஸ்கூல்லையே நிலை ஒன்றுக்கு வாலண்டியர் டீச்சராக இருக்கு. அடுத்து நம்ம திருமுகிலன் செந்தில்குமார், இவரும் நிலை 8 படிக்கும்போது ஜூனியர் இயரில் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிப்பரேஷன், எஸ்ஐடி ப்ரிப்பரேஷன், கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாக இருந்தால் தான், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளாஸும் வந்துடுவார். இவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன். ஒரு கிளாஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் டேபிள் சேர் செட்டப் பண்ணுறதுக்கு, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் கூட இருந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பானவர். இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜேடிஎம் மேடைகளில் இவங்களுக்கு டான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான டான்ஸர் இவங்க. நம்ம ஜேடிஎம் யூத் கமிட்டிலேயே செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அப்போ வந்து ஜேடிஎம் விழாக்களுக்கான அந்த டெக்கரேஷன் மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு டீமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் டெக்னாலஜி சேவை பார்த்தீங்கன்னா நல்லா டெக்னிக்கலி சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்து அதில் வீடியோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அகாடமிக் செமினார் எடுக்கிறது, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு எப்பவும் பிஸியாக இருப்பார். கேஷ் கிட்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து கேம்ப் கவுன்சிலர் மற்றும் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. டியூட்டரிங் சென்டர் அதில் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் டியூட்டராக இருந்து குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. 3K லெவல் குழந்தைகள்லேருந்து 7th grade மாணவர்கள் வரைக்கும் மேத் ரீடிங்கில் மென்டராக இருந்திருக்காரு. அப்புறம் நேஷ்னல் ஹானர் சொசைட்டி 1-2 இல்லைங்க, மேத், சைக்காலஜி, ஸ்பானிஷ், சயின்ஸுன்னு எல்லாத்துலேயும் உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்போ விளையாட்டுலேயே நல்ல ஆர்வம் உண்டு, நிறைய பரிசுகள் பெற்றிருக்காரு. நம்ம ரிப்பிள்ஸ் யூத் கமிட்டி இருக்கு இல்லையா, டெம்பிளுடைய யூத் கமிட்டி, அதில் வாலண்டியர் பண்ணுறாரு. நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நமக்கு இருக்கிற மாதிரி அதே 24 மணி நேரம் தான் இந்த பசங்களுக்கு இருக்குது. அது எப்படி இவ்வளோ வேலைகள் இவங்களால் பண்ண முடியுங்கிறது பெரிய ஆச்சரியம் தான். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இந்த பசங்களுக்கு ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கும்போது அதுங்க அவங்க கற்றுக்கிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இவங்ககிட்ட இருந்து. அப்படி ஒரு டெடிகேஷன், ஒரு சின்சியாரிட்டி, இப்படிப்பட்ட கிட்ஸை வந்து ஐ திங்க் பெற்றோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்படி ஒரு 3 முத்துக்கள் கொடுத்ததுக்கு தமிழ் பள்ளிக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய தமிழ் பள்ளியில் அவங்க பயணம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஷார்ட்டாக அவங்களால முடிஞ்சு சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களால தான் என் தாய்மொழியில் நான் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியுது. அது தவிர நான் ஹைஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறையா ஹோம்ஒர்க் வரும், ஆக்டிவிட்டீஸும் பண்ண நேரம் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எனக்கு வீட்டு பயிற்சி குறைந்தபட்சமாக கொடுத்துட்டு நல்லா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அது தவிர நான் தமிழ் பள்ளியில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தமிழ் கலாச்சாரம் பற்றி, அதுக்கப்புறம் தமிழ்நாடை பற்றி, அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி கூட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். முதல்லலாம் எனக்கு தமிழ் படிக்கணுன்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் தமிழ் பள்ளியில் போக போக எனக்கு அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் இப்போ எனக்கு பெரியாக சொல்ல முடியுது நான் தமிழ் கற்றுக்கிட்டேன்னு, எனக்கு இந்த லாங்குவேஜ் இப்போ தெரியுன்னு சொல்கிறதுக்கு. அதனால் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா குமார். நான் நீட் ஹைஸ்கூலில் ஐடி ப்ரோக்ராம் எம்கே படிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் போல தமிழ் மொழி என் வாழ்க்கையின் பெரிய பகுதி. நான் 10
வருஷமாக தமிழ் படிக்கிறேன். அதனால் தமிழ் என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியிருக்கு. என்னோட தமிழ் பயணம் ஒஹாயோ கிரேட்டர் கிளீவன் தமிழ் பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சுது. என்னோட பெற்றோர்கள் இங்கே இருக்கிற மாதிரியே அந்த பள்ளியிலையும் ரொம்ப ஈடுபாடுடன் இருந்தாங்க. அம்மா அங்கே 9 வருஷமாக ஆசிரியராக இருந்தாங்க. அப்பாவும் அந்த பள்ளியில் ஆட்மினாக இருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையில் நம்ம கம்யூனிட்டி காலேஜில் தமிழ் படித்து இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. 2018 டிசம்பரில் நாங்கள் ஃப்ளோரிடாவுக்கு வரும்போது நான் 4th grade படிச்சுட்டு இருந்தேன். ஃப்ளோரிடாவுக்கு வந்தது ஒரு பெரிய மாற்றம். 27 வரும்போது ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் என்னை சேர்த்துட்டாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். வருஷம் செல்ல செல்ல இங்கே படிக்க எல்லாரும் என்ன கூட நல்லா பழகினாங்க. அதனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். போன வருஷம் நான் நிலை 8 ACA முடித்து பட்டதாரி ஆனேன். அது எனக்கு மற்றும் என் குடும்பத்துக்கும் ஒரு ரொம்ப பெருமையான தருணம். ஏன்னா என்னோட அக்கா இந்த பள்ளியில் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். தமிழ் பள்ளி எனக்கு தமிழ் மொழி மட்டும் கற்றுக் கொடுக்கல, நம்மளோட வரலாறு, நம்ம எங்கிருந்து வந்தோம் என்பது மதிக்கவும் புரிஞ்சிக்கவும் உதவி செய்தது. தமிழ் மொழி எந்த அளவு எங்களோட கலந்துருக்குன்னா, சில டைம்ஸ் நான் எக்ஸாம் டேக் பண்ணும்போது தமிழில் தான் யோசிப்பேன். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் தமிழ் பாட்டு தான் பாடுவேன். இது எல்லாமே நமக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள்னால தான். அவங்களுக்கு மிக்க நன்றி. நான் நம்ம தமிழ் பள்ளியில் வாலண்டியர் டீச்சராக சேர்ந்தது ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தி, நான் 7th grade இருக்கும்போது நான் ஒரு டீச்சிங் கிளப்பில் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன். டீச்சிங் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நான் கற்றுக்கிட்டது மற்றவங்களை சொல்லி கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்த்து நிறைய பேர் தமிழ் படித்து ஆசிரியராக டீச் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நம்ம அப்பா அம்மா எல்லாரும் அவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டாங்க. அடுத்தது செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. இப்போ நான் தமிழ் பள்ளியில் ஆசிரியை ஆகியிருக்கேன். என்னோட மாணவர்கள் எப்போதும் எனக்கு ஏதாவது சவால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த சவாலை சமாளித்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் கிராஜுவேட் பண்ணும்போது 3 ஸ்டூடெண்ட்ஸ் நிலை 8 இருந்தோம். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண நேரம் மற்றும் மகிழ்ச்சியான மெமரிஸ்க்கு நன்றி. கடைசியாக என் குடும்பத்துக்கு அம்மா அப்பா அக்கா அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இவங்க தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என் குடும்பம் ஒரு ரோல் மாடல். இனிமேல் வரப்போகும் கிராஜுவேட்ஸு கீப் டூயிங் இட். தமிழ் பள்ளியில் செல்லவிடும் நேரம் இஸ் ஒர்த் மோர் தென் யூ கேன் திங்க். நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெருமைப்படுவீங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரும் ஒரு வருஷம் கழித்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இது போல் நானும் இருக்க ஆசைப்படுறேன். நம்மளோட தமிழ் மொழி 3000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியது. அது கற்றுக்க நம்ம கொடுத்துருக்கணும். அது எல்லாரையும் கற்றுக்கணும். அந்த தமிழ் மொழியை கற்று நான் இப்போ இன்னைக்கு பட்டம் வாங்கல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இந்த தமிழ் சொல்லிக் கொடுத்த, படிக்க, எழுத, பேச சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. எனக்கு தமிழ் ஸ்கூலில் நிறைய நண்பர்கள் கிடைத்தாங்க. எல்லா நண்பர்களுக்கும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என் கூட படித்த சந்தியா திருக்கும் இன்னைக்கு என் கூட பட்டம் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் பள்ளிக்கும் ரொம்ப நன்றி.
இந்த மாணவர்கள் நமது பள்ளியில் தேர்வாகி இப்போ வந்து கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. இவர்களுக்கு பலத்த கைதட்டல் தேவை. எழுந்து நின்று கூட நீங்கள் கைதட்டலாம். நன்றி. Yeah, they deserve a standing ovation, please. நன்றிங்க.